ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நோன்பு சாப்பாடு 4ஆம் நாள். என்ன தம்பி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பன் வந்து நானே தான் செய்ய போகிறேன் நண்பர்களே. வாங்க செய்யலாம். சூப்பராக வெஜ் பன் தான் செமையாக செய்ய போகிறேன். கட்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் இருந்தால் செய்வேன். இதெல்லாம் நான் எப்படி செய்ய போகிறேன், என்ன மாதிரியெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே யார் செய்ய சொல்லியிருக்காங்க, யார் கொடுக்க சொல்லியிருக்காங்க, தொடர்ச்சியாக 9 நாளைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டனில் இருந்த ஒரு அக்கா தான். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க கடகடண்டு பண்ண செய்யலாம். எங்க இந்த அதில் உட்காந்து விடுங்களா அவங்க பார்த்தீங்களா நண்பர்களே. அப்படியே இருந்தே இப்படி ஆவண்டு வாயால் கடிச்சு சாப்பிடலாம். ஆனால் தம்பி அந்த ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு சுவை இருக்குடா. மாங்காய் நாங்கள் கடையில் வேண்டி ஒருத்தர் பிடுங்கி வச்சு கடைக்கு போய் அதை கொண்டு வந்து சாப்பிட்றத விட உடனே மரத்துலேயே பிடுங்கி அப்படியே குத்தி சாப்பிடணும். வெட்டக்கூடாது, கத்திகளெல்லாம் வெட்டக்கூடாது. ஒரு குத்து குத்தேக்க அப்படியே உட்டையும் செம்ம வாயெல்லாம் ஊறுது. அப்படி சூப்பராக இருக்கும். மாங்காய் நல்லா இருக்கும். உப்பும் மிளகாத்தூளும் போட்டுட்டு அப்படியே குத்தி போட்டு எடுத்து அப்படியே சாப்பிட ஆஹா ஓஹோ அருமையாக எப்போதான். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க பன் செய்யலாம். பண்ணுக்கு மா எடுத்துருக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார். இங்கால ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். இதோட வந்து கொஞ்சமாக சீனி சேர்ப்போம். நாங்கள் எடுத்துருக்கிற மாவுக்கு தேவையான அளவுக்கு ஈஸ்ட் எடுக்க வேண்டியது தான். நான் ஒரு 2 கரண்டி சீனி சேர்க்குறேன். ஈஸ்ட் வந்து 24 கிராம் எடுத்துருக்கிறேன். இதோட வந்து இளம் சுடு தண்ணி, கைப்பட்டா பொறுக்கிற அளவுக்கு சூடு. ஆகலாம் இப்படி பட்டோன்னு இப்படி கொத்திக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. இப்போ பட்டோன்னு சும்மா நோமெல்லாம் சுடுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இது இப்படி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், ஆக்டிவேட் ஆகி வரட்டுக்கும். பாருங்கள் பொங்கி ஊற்றுனுட்டு எல்லாம் இன்றைக்கு ஒரே பொங்கலாக தான் இருக்கும். இதை வந்து நாங்கள் ஈஸ்டில் மாவில் கலந்து விடுவோம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைக்க வேண்டியது தான். உப்பு சேர்க்குறேன் மாவுக்கு தேவையான அளவுக்கு. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைச்செடுக்க வேண்டியா. நாங்கள் ரொட்டிக்கு எப்படி மாவு குழைப்போமோ அந்த மாதிரி. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி குழைச்சிட்டு இங்கால போடுவோம். இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா குழைச்சி எடுக்க வேண்டியா. எவ்வளோத்துக்கு நாங்கள் குழைக்கிறோமோ அந்தளவுக்கு பன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அப்படியே நல்லா குழைச்செடுப்போம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குழைச்சாச்சு. பார்த்தீங்களா? இப்படி குழைக்கணும் நல்லா சாஃப்டாக. இனி வந்து இதை இதுலேயே வைப்போம். இதில் வந்து கொஞ்சமாக பட்டரை பூசி விட்டுட்டு குழைச்ச மாவு எடுத்து இதில் வச்சுட்டு கொஞ்சமாக மேலால் பட்டர் ஏன்னா காயாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் இப்படியே இருக்கட்டுங்க. இதில் சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு இதில் பாருங்க உள்ளி வெள்ளைப்பூடை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதை சேர்ப்போம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டுக்கும். இனி இதோட பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக தான் வெட்டியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். பாருங்க வெங்காயம் எல்லாம் வதங்கி வருது. இதில் வந்து உருளைக்கிழங்கு கணக்கு அவிச்சு வச்சுருக்கேனேன்னு சொல்லுங்கள். அரைவாசி கட்லெட்டுக்கு, அரைவாசி பன்னுக்கு. இப்போ இதுக்கு வந்து மிளகு தூள் சேர்ப்போம். கலந்து விடுவோம். இதோட கட்டத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இனி உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரித்து மசித்து வச்சுக்கன்னு அதை சேர்ப்போம். இப்போ இதை கலந்து விடணும். அதுக்கு முதல் கொஞ்சமாக உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். இப்போ பாருங்க கறி ரெடி ஆகிட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு இங்கே இந்த கிண்ணத்துக்கு மாற்றுவோம். என்ன சொன்னால் அதுக்கப்புறம் அடுத்தது இது செய்ய போகிறேன். மீன் டின்னுக்கு கறி ரெடி பண்ண போகிறேன். இப்போ நான் பண்ணை ரெடி பண்ணுவோம்.
இப்போ வாங்க நீ பண்ணை வாங்க கடகடாண்டு ரெடி பண்ணி அவனில் போட்டோம்டா அது அங்கே அது பாட்டுக்கு அவிஞ்சிரும். இங்கே பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்கேன். ஒரு டிஷ்ஷும் கொடுப்போமேடா. நாங்கள் எவ்வளோத்துக்கு குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு சும்மா அந்த மாதிரி வரும். பார்த்தீங்களா? இனி இதில் இந்த கணக்காக எடுத்து போட்டு இதை வந்து வட்டமாக தேய்ச்செடுப்போம். அதில் கறி எடுத்து இதை வைப்போம். இங்கே பாருங்க சீஸ், மசருலா சீஸ் இதில் கொஞ்சம் போடுவோம். இது உங்களுக்கு விருப்பம்ண்டா போடுங்க, இல்லாட்டி போடாம விடலாம். இது நான் கொஞ்சம் போடுறேன் சரியா. அதுக்கு பிறகு இதை வந்து இப்படி மாட்டிக்குவோம். இந்த மாதிரி மடிச்சிட்டு விதம் வீதமா என்ன தம்பி வித்தியாசமா அந்த மாதிரி டிசைன் போட போகிறோம். இப்படி ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு. இப்படியே வெட்டுறேன்டே இந்த சிலிக்கன் மட்டையும் வெட்டி விட்டுருவோம் நம்ம என்ற. அதுக்கு பிறகு இதை இப்படியே சுற்றி இப்படி எடுத்தோம்னா இது ஒரு டிசைன். இது மடிஞ்சிட்டு உள்ளுக்கு பார்த்தியா எப்படி இருக்கு? அப்படியே இருக்கா தம்பி? இப்போ இதில் வைப்பா. இனி அடுத்தது இப்போ பாருங்க இதில் இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இனி கறியை வச்சுட்டு அப்படியே நீட்டுக்கும் வைப்போம். இப்போ இதுலேயும் கொஞ்சமாக சீஸ் அப்படி போட்டுட்டு இப்படி வெட்டுவோம். அதுக்கு பிறகு இங்கால நான் ஏற்கனவே செஞ்சு போட்டிருக்கேன் அம்பி. அதுக்கு பிறகு இது ஒரு மடிப்பு, இது ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, இப்படி நல்லாக இப்படி பார்த்தீங்களா? பிக்கேக்கு இழுபடுமா சீஸ்? சீஸ் இழுபடுமா? சூட்டோட பிக்கேக்கு இழுபடும் தானே. 6 ஜெண்டா போய் இந்த சங்கம் பொறுப்பேக்காது, அது தெரியும் தானே. 6ன்னா அப்படி இழுபடாது தானே. அதுக்கப்புறம் இது இதில் வைப்பேன். அதுக்கப்புறம் அடுத்த டிசைனுக்கு தேய்ச்சிட்டு வரேன். இது அடுத்தது சரியா? அடுத்ததுண்டா இது அடுத்தது அப்படி நினைக்கக்கூடாது. அடுத்த டிசைன் என்ன தம்பி? இது அடுத்ததுன்னு சொல்லுவேன் அம்மா. அப்படி இல்லை, இது அடுத்த டிசைன் சரியா? இவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு இல்லை. அதுக்கு பிறகு இப்படி இப்படி ஓகே. இப்படி என்ன சொல்கிறது, பூ மாதிரி டிசைனாக வரும். இப்படி பூக்கு நடுவில் இருக்கும் வட்டம் அந்த மாதிரி எப்படி இருக்கு? இந்த ஒரு டிசைன். அடுத்த டிசைனுக்கு அம்மா தேய்ச்சிட்டு வரோம். இது எங்கட மாலுபன் டிசைனில் செய்வோமா? இப்படி ஒரு மடிப்பு, அதுக்கு பிறகு இந்த பக்கம் ஒரு மடிப்பு. இது ஈஸி. அம்மா நிறைய போட்டிருக்கேன் இல்லை. இது இப்படி இப்படி எடுக்கணும், எடுத்து இப்படி ஒன்று கொடுக்கணும். இல்லாட்டிக்கு இது இந்த பக்கத்துக்குள்ளே இந்த கூடை மாதிரி வந்துடும். அதால் எப்படி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எங்களோட ஸ்ரீலங்கன் மாலுபன் டிசைன். என்ன அது வந்து நாங்கள் வெஜ் காரி பண்ணால் செய்கிறோம். ஓகே, இவ்வளோ காணுமா தம்பி டிசைன்? ஓகே, இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் நண்பர்களையா. இது பாருங்க நண்பர்களே, இன்னொரு டிசைன். சீஸ் போட்டுட்டு
அதுக்கு பிறகு இந்த மாதிரி வெட்டிட்டு இப்படி எடுத்துச்சு இந்த கொண்டு வந்து ரெண்டு இப்படி எப்படி இருக்கு தம்பி? இல்லைக்கா பார்த்தீங்களா, இது ஒரு டிசைன். இங்கே வந்து பாருங்க, நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், 2 ட்ரேக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இது முதல் ரெடி பண்ணது ஒரு 15 நிமிஷம் ஆகிட்டு நல்லா ஊதி வந்திருக்கு பாருங்கள். மேலால் வந்து பால் இப்படி பூசி விடுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட பூசலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் பூசுவேன். இதுக்கு இப்போ பூச போகிறதில்ல, வைக்கும்போது தான் பூசுவேன். ஏன்டா இது இப்போ தானே செஞ்சு வச்சுருக்கிறேன். அப்போ ஒரு 15 நிமிஷம் ஆச்சுண்டா இதெல்லாம் இதே மாதிரி இப்படி ஊதி வரும். இப்போ இதை அவனில் வைப்பேன். இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து 200 வைக்கிறேன். டைம் வந்து 20 மினிட்ஸ், 20 நிமிடங்கள். ஓகே, இப்போ 20 நிமிடத்தால் பாப்பா எங்கிட்ட பன் எப்படி வருதுன்னு. சரியா? சட்டி சூடாயிட்டு கட்லெட்டுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாட்டும். இதில் வந்து எண்ணெய் சூடாயிட்டு கடுகு கொஞ்சம் சேர்ப்போம். இது கொஞ்சம் பொரியட்டும். வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி வந்து இதில் மிளகுத்தூள் சேர்ப்போம். கொஞ்சம் கலந்து விடுவோம். இதோட கட்டத்தூள் கலந்து விடுவோம். இங்கே உருளைக்கிழங்கு அவிச்சு தோலை உரித்து மசிச்சு வச்சுருக்கிறேன். இதோட பாருங்க, மீன்டீன் முள்ளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி உதுத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இதோட ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இப்போ ரெடி ஆகிட்டு அடுப்பை நிப்பாட்டுவோம். இதில் வந்து எடுத்துருக்கேன், நோல் பெப்பர்ஸ் ஃபுல்லாக. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி எடுக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை இருந்தால் முட்டையில் கூட நீங்கள் கோட் பண்ணி எடுக்கலாம். நான் இன்றைக்கி மாவில் கோட் பண்ணி எடுக்க போகிறேன். நல்ல ஒரு கணக்காக தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணி பதமாக கரைச்சிருப்போம். இப்போ இனி எங்கள் கட்லெட்டுக்கு நாங்கள் தேவையான அளவுக்கு பிடிச்செடுக்க வேண்டியான எந்த அளவு தேவையோ அந்த அளவு இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பிடிச்சிருப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு. இனி வந்து இதில் போட்டுட்டு அதுக்கு பிறகு ரஸ்க்கு தூளை போட்டு இந்த மாதிரி பிடிச்சி எடுக்க வேண்டிய போட்டுட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு ரெடி பண்ணி எடுப்போம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிட்டு எடுப்போம். இங்கே மற்றது வைப்போம். இப்போ இது பேக் ஆகட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பட்டர் பூசி விடுவோம். சூட்டோடையே மேலால் பட்டர் பூசி விடணும். இப்போ இதை பிச்சு பார்த்தா தான் இந்த சீஸ் வருமே. ஆறுனா பிறகு கொஞ்சம் வரும். அந்த கொஞ்சம் மெத்தரியும் தான் சீஸ் இறுகிடும். எண்ணெய் சூடாயிட்டு கட்லெட்டை பொரிச்சு எடுப்போம். பாருங்க, சூப்பராக பொரிஞ்சு வரும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்தோன்னு எடுப்போம். கட்லெட் எடுப்போம். பாருங்கள், எங்களோட பனிஸ் எப்படி வந்திருக்கணுங்க. இங்கே இந்த மாதிரி இருக்கணும். ஆகலும் மெரியவும் கூடாது, கணக்காக
கவிஞ்சிருக்கணும். டிசைன்களை பார்த்தீங்களா நல்லா இருக்கா? இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பன், கட்லட், வாழைப்பழம், பால் பேக்கெட், பேரிச்சம்பழம். இது வந்து பன் வந்து நாங்கள் சாப்பிட்லாம். நாங்கள் மரக்கறி தானே, அதால் தானே நம்பி நாங்கள் பன் மட்டும் சாப்பிட காட்டுறோம். வேண்டாம் அது மரக்கறி என்றபடியா. இங்கே பாருங்க எப்படி சாஃப்டாக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்குது சீஸை பாருங்க. உங்களுக்கு அது சூட்டோடு எடுத்துருக்கணும் வேணா நம்பி. அப்போ சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்கு நம்மளு. என்னடா ஓடருக்கு சேர்த்து போல சாப்பிட்றாள்னு நினைக்காதீங்க. 25 பன் 40 கிட்ட செஞ்சுருக்காரு. அங்கேயே பேக் ஆகிக்கொண்டிருக்கு. அதெல்லாம் ஒன்று எடுத்து சாப்பிட்டு காட்டேன். இது மிரக்கறி பண்ணேன். ஏன்னா நாங்கள் 40 நாள் மிரக்கறின்றபடியா இந்த மட்டும் சாப்பிட்டு காட்டேன். இது கட்லட் நார்மலாக தெரியும் தானே நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டு டக்குன்னு பேக் பண்ணுவோமா? இனி வந்து நாங்கள் பேக் பண்ணுவோம் வாங்க. இங்கே பாருங்க பன்னை பார்த்தீங்களா? இதான் சோபா செஞ்ச பன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இன்றைக்கி நானே செஞ்ச பன். அதுக்கு பிறகு ஒரு கட்லட், அதுக்கு பிறகு இது வந்து பேரிச்சம்பழம் சரியா. இங்கே வாழைப்பழம், பால் பேக்கெட்டை நாங்கள் மேலால் வச்சு கொடுப்போம். முதல் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுப்போம். நீ பாருங்க எப்படி இந்த பண்ணை பார்த்தீங்களா? கட்லர், அதுக்கு பிறகு டேட்ஸ், வாழைப்பழம். இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து இப்படி மூட வேண்டியதான். இது தேவையில்லை எடுப்போம். இந்த மாதிரி பால் பேக்கெட்டை பேக்கில் வைக்க வேண்டியதான். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு மூடி எடுப்போம். பார்த்தீங்களா? பார்க்கவே பன் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து இந்த பேக்கில் வைப்போம். இங்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. இப்படி பேக்கில் வச்சுட்டு இங்கே ஒரு பால் பேக்கெட், இதில் வந்து ஸ்ட்ரோ இருக்குது, ஒரு ஸ்ட்ரோ. இந்த மாதிரி எல்லாத்தையும் கடகடண்டு கட்டி எடுப்போம். பார்த்தீங்களா? சாப்பிடுங்க. இதான் சிவத்தப்பள்ளி பார்த்தீங்களா? பெட்டாவில் இருக்குது. எவ்வளோ வடிவாக இருக்குது பார்த்தீங்களா நண்பர்களே? மேலும் மணிக்கூடி இருக்கு என்ன தம்பி? இந்த நல்லா இருக்கு. என்ன எழுதியிருக்கு? அல் ஜர்னியூல் அல்ஃபரடல். இன்னொன்று இருக்கு. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வாங்க வாங்க தாரன், வாங்க தாரன்.
இந்தாங்க தம்பி வாங்க தால இந்த ஐயா சாப்பிடுங்க. சாப் ஐயா ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க. ஐயா ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஓ வாரம் நாளைக்கு வாரேன். சாப்பிடுங்க. சரியா சார் சாப்பிடுங்க. அக்கா கந்தரியாதா சாப்பிடுங்க. இப்போ எல்லாமே சிறப்பாக கொடுத்துட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் பாசம் நான் வளமையாக கொடுக்குறேன் எங்களோட ஐயா வாக்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவைக்கு என்ன கண்டோன்னு ரொம்ப சந்தோஷமேன்னு சொல்லுங்கள். 2-3 நாளாக நான் பெரிய சமையல் கொண்டு போக இல்லையா, அவைக்கு சரியான சந்தோஷம். ஒரு ஐயா அழுதுட்டேன். நான் அது வீடியோவே எடுக்கலை, ஒன்று காண இல்லையம்மா, நான் தேடிக்கொண்டே இருந்தேன், உண்ட ஞாபகமாகவே இருந்துச்சுன்னு சரியான கஷ்டமாக போயிட்டு நண்பர்களே. நான் சொன்னேன் நான் நாளைக்கு வாரேன் ஐயா, நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் திருப்தியாக கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த லண்டனில் இருக்கிற அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டடா.